வாத்தா வாத்தா பேத்தியா பார்க்க வந்தியா? விளையாட முடியாது, தூக்கிட்டு அங்கிட்டு போங்கப்பா. உண்மையிலேயே ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு வயிற்று பொழப்புக்காக டான்ஸு உண்மையிலே ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வயிற்று பொழப்புக்காக தான். நான்லாம் பெரிய ஆள் கிடையாது. அது பாவம் இந்த மேடையில் கடந்து பாவம் என்னமோ சேராத தின்றது மாதிரி அது அவளை கஷ்டப்பட்டு ஆடிச்சு. நான் கூட ஆரம்பத்தில் நினச்சி நல்லா வாம்புண்ணேன். அது இருதலை முனி ஆடி இருக்கு. வாழ்த்துக்கள் தான். நல்லா நக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? இப்படி ஒரு முண்டையை நான் எங்கனையும் பார்க்கல. இந்த மாதிரி ஒரு லூசு பையல, முடிச்ச வைக்க பையல, மொன்ன மாதிரி பையல, உனக்கு அறிவு இருக்கா? அறிவை அவிச்சு தண்டு பேசுறேன். வந்து ஒரு நல்ல ஒரு ஆம்பளையா இருந்தா, மீச முளைச்ச ஆம்பளையா இருந்தா என்னங்க பண்ணிருக்கணும்? பொம்பளை பிள்ளை வந்த ஒரு பாடு சாட பேசிருக்கணும். லூசு முண்டைங்கள அப்புறம் இதை வந்துங்கிற அதங்கிற இதங்கிற பெண்ணு என் மம்மா கொடுக்கு எந்த வகை நீ மட்டை கரெக்டா பொழந்துற பாக்குற. பேசு பாப்போம், பேசு. இன்னைக்கு உன் வெண்ணை நான் எடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். பேசு பாப்போம். உண்மையிலே ரஞ்சனி டான்ஸ் வந்துச்சுன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடியே சாம் போட்டு குளிப்பேன். பயப்படுவேன். அழுக்கு எதுக்கு? ஏன்னா இவங்க வந்து சான்சினாவுக்கே டப்பு கொடுத்தவங்க. டவுல் டவுலில் சான்சினாவுக்கு தண்ணி மடு வர காரணமே இவங்க தானே. சூம்பி விடுவா. எனக்கே இங்கே மடு இல்லையா? பனங்குடி நாடு வால்மேல் நடந்த காளியம்மன் துணை சார்பாக எங்கள் அண்ணன் 100 ரூபா கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. இப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணுறேன் மட்டும் பார். நீ நல்லா வாம்பு டான்ஸ் ஆடும்போது இங்கே இருக்கின்ற எங்கள் அண்ணன் தம்பிகளெல்லாம் முறைச்சான வயிற்றுக்காக ஒரு பெண் இப்படி ஆடுகிறாளே என்று கைதட்டினார்கள். அதுக்கு எங்கள் அண்ணன் தம்பிக்கு நான் கைதட்டுறேன். நாங்கள் இறக்கமில்லாத ஆளுகளில் தான் உன்னைய போட்டுக்கிட்டு சென்னையாக்கி விட்டு அப்படி ஒரு வாரிசு பிறந்தால் அதை நான் கொல்லாமல் விட மாட்டேன். நீங்கள் என்னை சொல்கிறீங்க நீ ஒரு ஆளா எம்கேஆர்ன்னு. நான் ஆளே கிடையாது. இந்த எம்கேஆர்னு ஒரு கோமாளி இருக்கிறனால தான் நீ ஏதோ வயிற்ற கழுவிக்கிட்டு இருக்க. உன்ட்ட அந்த மேடல் நான் தோற்று போயிட்டேன். ஏன்னா உங்கள் அழகு வந்து நயன்தாராதுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் அந்த அழகு. நயன்தாராதுக்கு அப்புறம் அழகு என்ன சிலுக்கு, என்ன சிலுக்கு மொத்தா உன் கண்ணை போட்டு 2 குழுக்கு குழுக்கு. உன்னுடைய சிமுண்டு மூடை நான் ஆரம்பத்தில் லோக்கல் கம்பெனி என்று நினைத்தேன். ஆனால் ராம்கோ கம்பெனிக்கே டப்பு கொடுக்குது உன்னுடைய சிமெண்ட் மூடை 2 மூடை. ஆனால் உன்னுடைய கப்பாக்கால் மக்கா இவன் மூஞ்சியை முழிச்சிட்டு போய் காலையில் எவனுக்கும் ஆகி வராது. அது நல்ல நட்டுவாக்காளி முண்டை இருக்கணும்க்கா, இருக்கணும். பார்த்தியா, எந்த ஒரு பொம்பளை இப்படி காலை தூக்குறாள் என்றால் அங்கே தூக்கு கொண்டுக்கு திரிகிறாள் என்ற அர்த்தம். அவ்வளோதான். என்னை மாதிரி உயர்த்து பேசவும் முடியாது, கீழே ஓட்டு சிமெண்ட் மாதிரி பூசவும் முடியாது எவனும். என் தம்பி இவ்வளவு சோர்வா இருக்கான்னு என்ன காரணம்? எதுக்கு? அவன் அடிப்புத்தான் காரணம். நீங்க இவ்வளவு பேசுறீங்க. சரி 30 சண்டிங் அடிக்கிறேன் டாடாசில லோடு. எந்த அடிப்பு? சீம கருவா அடிப்பு கிடையாது. கையிலே பொத்தி கொண்டு அடிப்பு இல்லை. கப்ளிங். இவ்வளவு பேசுறீல, நல்ல ஒரு சோத்தை திங்கிற ஆம்பளைனா நான் பேசையில நீ கூட பேச மாட்டேயா? ஐயா எனக்கு தில்லுதான் திமிர்தான் தெனா வெட்டுதான் அப்படித்தான் பேசுவேன். நீங்க பேசுறீல பொம்பளை பிள்ளை உனக்கு அவ்வளவு இலக்காரமா? லொப்ப பையல இல்ல, ஆண்களை நான் தவறா பேச மாட்டேன். ஏன் தெரியுங்களா? என் கூட பிறந்தது ஒரு ஆணா, நான் கட்டிக்க போறத ஒரு ஆணா, நான் பிறப்பதற்கு காரணமா இருக்க ஒரு ஆணா. உன்ன மாதிரி ஒரு லொப்ப பையல வைக்க பையல நீ எல்லாம் ஒரு ஆம்பளை சோத்தை திங்கிறியா? சோத்தை விட்டு சுண்ணாம்பு திங்கிறியா? நீ வந்து பேசுறியா? இவ்வளவு என் பொம்பளை பிள்ளைனா அவ்வளவு இலக்காரா போச்சு உனக்கு? வந்து இலக்காரம் சொல்லல, உன்னை பத்தி பேசுறேன். ஏன்டா லூசு பையல, உன்னை ஒரு ஆம்பளை நான் ஏத்துக்கறல. நீ எந்த வகையில பெரிய ஆளு நிரூபிச்சு காட்டு பாப்பா. ஆம்பளை என்று என்னை ஏத்துக்கலை என்றால் நீ ஒரு நாளும் திஸ் ஆங்கிள் கொடுக்கவில்லை. திஸ் காஸ்ட்லி கப்ளிங் அது வேற. உன் கப்ளிங் 3-10 ரூபா கிலோ 100. வீச்சமடுத்த முண்டைக்கு வெள்ளை அடிக்க வந்தாங்களா 7 பேர் பிரசா காணாமனு ஓசை வச்சு தடவுனாங்களாம். ஏன் நீ வந்து கையை வச்சு அடிச்சு விடுவே? மூக்கு சிந்த முடியாத ஒம்பளைய போர் மிஷனை போட்டு போட்டானா அதுக்கப்புறம் உன்னை நிறுத்திய முண்டை
சட்டையை பிடி, சட்டையை பிடிவேன், சட்டையை மட்டும் பிடி. என் தம்பி வீரத்தை மட்டும் பார். அண்ணே எம்கேஆர் கோமாளி வேஷத்துக்காக நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக அப்படி சட்டையை பிடிக்கணும்னு பொறுத்து கொண்டு இருக்கிறான் என்னுடைய தம்பி. நான் அப்படின்னு கையை காட்டினா முண்டவன் கப்பலிங்க தீய வச்சு எரிச்சிட்டு போயிடுவாங்க. போ முண்டை பெரிய தாலி ஐஸ்வர்யா ராய் பெரிய வெண்ணெய் தான். கால் மாடு கப்ளிங் கிடையாது ப்ரோ. கால் மாடு கால் தூக்கி கோல் மாடு போட்ட தீய வந்து ரத்னபாண்டிய மூஞ்சில துப்பணும் மிருதங்காரன். அதுக்கு தான் இந்த வாகடை ஆச்சுக்கிட்டே இருக்கேன். கால் மாடு கால் தூக்கி கோல் போடும்போது பொட் மாடு பொட்டில் ஆயிரு அந்த 2 நாளில் போனோம்னா அதை உள்ள விட்டு எடுக்க முடியும். தம்பி நெரிச்சு விட்டு போடா. 2 நாள் போடுறதுக்கு அது என்ன ஏடிஎம் மிஷினு? ஆமாப்ப அடிக்கடி அவன் பண்ணுவான். அப்போ எல்லாருமே இதைத்தான் பண்ணுறாங்க. அவன் பண்ணுவான் இவன் பண்ணுவான் என்று சொல்ல வேண்டாம். உனக்கு நீயே பண்ணிக்கொள், நல்லதொரு திருமணம் பண்ணிக்கொள். இந்த மேடையிலே வெண்ண மகன் என்று சொன்னேன். நான் வெண்ண மகன் அல்ல, சிவகங்கை மாவட்டம் கலிதியில் பிறந்த கண்ண மகன். கைதட்டலாம் முடிஞ்சு. ஆனால் கண்ணன் தாண்டா உலகத்தில் வெண்ண திருநவன். அந்த கண்ண மகன் தான். சரியாத்தேன்னு சொன்னீங்க. அப்போ ஒரு வழியிலே நீங்கள் எனக்கு ஆத்தா வேணும். என்னுடைய தந்தையினுடைய பேரை உச்சரித்து சொல்லும் போது எங்கள் அப்பா உன்னை லேசா சினையாக்கியிருப்பார் என்று இருக்கிறேன். இந்த மாதிரி மையம் இருந்துனாக்க எனக்கு வந்து சோத்துலலாம் விச வைக்க மாட்டேன், காற்றுல கலந்து கொடுத்துருவேன். உனக்கு இந்த மாதிரி மையம் சோத்திலே வைக்க வேண்டாம் தாயே, பப்புளு சூத்திலே வை. நீ சூத்துல வச்சா கூட நீ தப்பிச்சு வந்துடுவேன். உன்கிட்ட இதுல தான் வச்சு திரிச்சு விடுவேன். பாத்துக்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தகுதி இல்லாதவன் என்று இந்த மேடையிலே ஒற்றுக்கொள்ளுகிறேன். அந்த பையா இருக்கட்டும். எனக்கு என்னைக்குமே குருநாதர் பாய மாட்டான், நேரடியாக என்னுடைய சீடர்கள் பாய்வார்கள். அப்பொழுது நீ கடுக்குது வலிக்குது என்று சொன்னா என்றால் உன்னை உரத்த நாட்டில் கொண்டு போய் ஆரஸ்வதியை புடிங்கிட்டு பேக் சாட்டை அடிப்பேன். நீ கடக்கணும் வந்தாலும் சரி, புண்டுக்கணும் வந்தாலும் சரி, அதை பத்தி ரஞ்சனிக்க பாருத்துக்க. ரஞ்சனிக்கு வந்து அன்பா சொன்னாலே அறவாசி புரியாது. நீ அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. உன் பேச்ச போய் நம்ம செயலாளர் சுப்பிரமணியிட்ட போய் பேசு. யார் எதுக்கு? ஒன்னிட்ட தான் பேச முடியும். இங்க இருக்கல. வாமா 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 கொஞ்சம் நேரம் ஆடுவோமா. வாமா 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 வாமா. ஆனா யானை சின்ன குட்டியா இருக்கு, தும்பிச்சங்க எத்து தண்டி இருக்கு. சின்ன குட்டிய கேரளா யானையா இருக்கும் போல, தும்பிக்கை பாரு எத்து தண்டி இருக்கு. தம்பி, நீங்க 2 பேரும் கையிலே வைத்திருக்கின்ற கலை மொத்தா நான் பேசும்போது உன்னை நிப்பாட சொல்லித்தானே ஸ்கிரிப்டில் எழுதியிருந்தேன். 2 பேரும் வைத்திருக்கின்ற கலை. ஏன்னா சுச்சி அமர்த்த மறந்துட்டேன். நீங்க அடிங்க. அது இது இல்லை, அது திருப்பி பேசு. ஊதக்கூடாது. அப்போ போதும். எந்த கலையுமே தமிழ்நாட்டிலே வாழ வேண்டும் என்று என்னுடைய அன்பு மாணவர்கள் இந்த கலையை கையில் எடுத்து வந்த ஏடா வாழ்த்துக்கள்டா. போதும் தங்கம். தேர் இழுக்கத்தே வந்தோம். தேர் இழுத்து வந்தோம். இந்த தேரை இழுத்து எல்லாரும் அருள் பற்று சொன்னார்கள். எம்கேஆர் என்று ஒரு தேரை 2 பேரை இழுத்து தெருவில் விட்டீங்களடா. இதுக்கு மேலாடா என் பேரை எடுக்க போறிய? எந்த ஊரடா இப்படி பிடிச்சிட்டு தெரிஞ்சேன்? டேய், உன்னையாலதான் அதை செமக்க முடியாது. சின்ன பிபியை தானே கொண்டு வர சொன்னேன். ஏனே ஐயா போனேன், நீனா இங்கே நிற்கக்கூடாதுனே. ஆனால் உண்மையிலே பப்புளுக்கு ஒரு இவன் ஊதி அந்த சத்தம் வரலடா, இவன் தாண்டா சத்தம் போடுறேன். என் பாலமேடு காலை பொழைச்சிக்கிருவான்டா. டக்குன்னு முடிப்பே மைனாவோலே, டிக்குன்னு ஆடுவே மேடைக்குள்ளே, டக்குன்னு வந்து ஆடி மோடி வகாடி, நான் பரபரையா கோமாளி அடி கொக்காடி.
அம்மாச்சி விரதம் வர்றதுக்கு சாமியை கும்பிட்றாங்க. டேய் ஐயா நீங்கள் வேணாம், நீங்கள் ஒரு மயிர் ஒரு குத்தாட்டம் போடுங்க பெரியப்பா. அறுபத்தஞ்சு நாடா ஆடிட்டு லூஸ் அது டைட் எதுவும் தெரியல. ஆடுங்க பெரியப்பா. வாட்டு மிஸ்டர் கட்லா மீன் முண்டை குளிக்காம வந்துட்டா கருவாட்டு வாட வருதுடா. நீ துவச்சு கத்துருக்கணும் லூசு பேல. ஏய் இவா அது துவச்சே 1 வருஷம் ஆச்சு. இருத்தா அது உனக்கு வந்து சாமி கருவாடு கிடையாது, திருக்க. ஆனால் அவங்க 2 பேர்த்தையும் பார்க்கும்போது செந்தில் ஐயாவும் கோவை சர்லா மாதிரி பொருத்தம் பின்னுதடா. கைதட்டலாம். அருமையான புருஷன் பொண்டாட்டி. அவன் புருஷன் வரணும்னு அவன் முத சொல்லணும். நீ நல்லா நட்டுவா களி முண்டை. ஆமா போடா லூசு பையல. காத்து பஜ பஜங்க காத்தோரம் போயிருந்தேன். எல்லாம் புடிச்சுக்கிட்டு நிக்கிற போய் டான்ஸா லூசு முண்டியாடா அவ. ஏய் அது எதை பத்தி கவலைப்படாது. என்னாச்சு பாட்டு ப்ரோ? மிஸ்டர் இளங்குடி மடுவு என்ன ப்ரோ? ஒத்த கொட்டை சேச்சிட்டாடா. போடுறா அழகரு அழகரு பாய்டா அவளை தூக்கி போடுறா தும்முள்ளா அழகரு. ஏய் ஆனந்த் புரி முண்டை அவளை அடிங்கடா அவளை. ஏய் கொட்டையை பிடி பாடா உண்மையிலேயே. ஒட்டையை மட்டும் பிடிக்க விடாம கொண்டு போய் எரிச்சிடா. அம்மா அவளை செத்துட்டாடா. போதும் ஓடிருங்க ஓடிருங்க ஓடிருங்க. காலை உண்மையிலே சத்தியமா சொல்றேன், சுத்த கிறுக்கு முட்டை நாடக உலகத்திலே. ஏய் உண்மையிலே ரத்தங்கத்தை வந்துச்சாடா. என்னடா அது? தன்னை நன்னானே தானே நன்னானே ஓடு தன்னே நன்னானே தானே நன்னானே. கடலுக்குள்ளே அம்மா போனவளே அம்மா போனவளே அம்மா போனவளே அம்மா போனவளே. நான் உன்னை தொடவே கிடையாது. நீ எனக்கு பெரியமாவன் பெரியமாவன். யமசீரான ய செண்பகமே யம செண்பகமே ய முட்டு செண்பகமே செண்பகமே நல்ல செண்பகமே. அப்புறம் என்னப்பா? இவள்கிட்ட எந்த புருஷனும் குடும்பம் நடத்த முடியாது. குடும்பம் நடத்தினா 7 நாத்தேன் கை வச்சு வாங்கிட்டு போயிருவேன். ஏய் ஒரு ஆம்பளை வரையானா பொம்பளை வெக்கப்பட்டு போனா அவ தமிழச்சி யாரு ஏறி கொண்டு போய் கிட்டியை வச்சு அடிக்கிறேன்னு என் முங்கு கொண்டு முண்டை. இங்க பாரியா லூசு பையல. யா மானத்தை காப்பாத்த அடுத்த வருஷம் பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். நீ மானத்தை காப்பாத்தலையே. மானத்தவே காப்பாத்த ஏறிய 3 ஏறா. ஏண்டி ஏய் அவளோ ஆளா அவனா இவனான்ற ஏல என்னடா குடும்ப சண்டை மாதிரி இவங்க. ஆனா நீனும் அடிப்படுத்த முடியாத்தியா இருப்ப போல. அல்ல இள வயசா இருக்கேன் மதுக்கு முதல்ல போட்டு ஏறி அடிக்கலாம்ட்டு.
ஏய் அது எங்கள் ஊருக்கு நடுக்கம்மா, கம்மாயில் உள்ள தூம்பு. அவ்வளோ நீங்கள் ஆடுங்க பெரியப்பா. சின்ன சின்ன சீனி கல்லோ சிங்கார சீனி கல்லோ. இவன் எனக்கு வேலையை முடிக்காம விட மாட்டாவல. ஏய். பின்னாடி போவோம். அதுக்குள்ளே இருக்கிறது வந்து கண்ணு கூத்துற டீப்பு மருந்து. டீப்பு மருந்தா? பெரிய நீக்கிற மாதிரி கழட்டிடுறாரு மயிர். ஆனால் நீ டீப்பு மருந்தாக இருந்தாலும் சூம்பிட்டு தான் இருப்ப. ஆமா, நீ நல்லா உண்மை போ. பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி ஆடையில, பனமரத்து ஓரத்துல பல்லாங்குடி ஆடையில, பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி ஆடையில, அடி பல்லாங்குழி ஆடையில எச்சி தெரிச்சதுன்னு 8 நாளா பேசலை. அதை தள்ளி விட்டியா? நாளைக்கு இந்த ஏரியாவே பேராயிரம் வந்துக்களை எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிட்டாங்க. பேசு பேசு ஹலோ ஹலோ டெஸ்டிங். ஹலோ அண்ணே ஒன்றுமே ஆகலண்ணே. பிடிச்சிட்டாப்ல. சிக்கு புக்கு ரயிலே, சிக்கு புக்கு ரயிலே. பிடிச்சி நாட்டில் எதுலையே முட்டு வாங்கி செத்தாங்க, கருங்கல்ல முட்டு வாங்கி சாக செஞ்சாங்க. ஆனால் என்னுடைய சிசியம் பின்னிட்டான்டா, கைதட்டலாம். காமாக்கா பருப்பு வேகாது. தம்பி யோகி பாபு, நீ என்ன பண்ண போற? நீங்க கடைசி வரைக்கும் என்னங்க ஒயிட் வாசி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? இல்லங்க நம்மளுக்கு அவன் நேத்து போய் உட்காந்து சென்ட்ரிங்க பழம் பிரிச்சுட்டேன். ஓடுங்க அப்புறம். அடி என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம், என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். அது அவ வீடு பால் காய்ச்சாதான் கோமியம் பிடிக்க வந்தார். காத்து பசங்க காத்தோரம் போயிருந்தேன், மழையும் போத போதங்குது. அடி அம்மாடி மழையும் போத போதங்குது. அடி மலையும் பச பசங்குது, அடி அம்மாடி மலையும் பச பசங்குது. அப்படி விடக்கூடாது. எங்க போகும்? ஏன்டா டேய், டான்ஸ் கூப்பிட்டா நான் அவடி முடியா கூப்பிட்டா நீ கொல்ல பாக்குறியாடா தாளு. என்ன சொல்ற? உன் வசனம் பருப்பு வேலை போக்குண்டாங்கிட்டு சீரியஸா சொல்ல வேண்டியதை சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். டான்ஸுக்கார பிள்ளை வந்து ரெவடி முட்டை போடா போடா. இஞ்சிரங்க ஆ? இது போட்டுமுங்க சாமி அந்த சத்தத்தில். ஏன்னா அது பெரிய மியூசிக். அது
உங்கள் மூசிக்கு பருப்பு வேகலையே. இஞ்சி ரங்கம் இஞ்சி ரங்கம் பேரை கேட்டா சந்தோஷங்க. கடலப்பருப்பு ஹாய் ப்ரோ. எங்க பாப்போம்? ஏண்டா அது என்ன எலியாவத்தி டோல் கட்டா திருப்பி அதில் போக முடியாதுங்க. ஆனால் பப்புழுதுக்குள்ள மட்டும் நீ போனேன்னு வை, உன் தலையிலே 2 ஆணியை இறக்கிடுவேன். போட்டுமா? தயவு செய்து இந்த சைடில் உள்ள பைக்கில் சாமி புறப்பட்டு கொண்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்க சாமி சென்று கொண்டிருக்கிறது. என் அன்பு உறவுகளே, தங்களுடைய இருசக்கர வாகனங்களை தயவு செய்து எடுக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த பாதையில் உள்ள என் அன்பு உறவுகளே, உங்கள் டூலர் பைக்கு எடுங்க, சாமிகள் நல்லா இருப்பியா. நீ தான் முதல் நிறுத்தினதா மைசெட்டு என்ன ஓடுற, அது நீ நிறுத்த மாட்டேன். பார்த்து மெதுவா. தொடுகட உரத்தில தொடு ஒன்னாங்க தொடு 2 தொடு 3 வாங்க போறேன். கள்ள பொறுப்பு கள்ள பொறுப்பு பாடி விட்டாக்க வரவேலட்டா மணி 3 வரேன் போங்க. தானே தன்னானே தனனே தானே தானே. வாயை பாரு பண்ணி சூத்து மாதிரி வச்சுக்கிட்டு போறான்ட்டு. அடி கொலுசு கடை ஓரத்தில கொலுசு ஒன்னாங்க கொலுசு 2 கொலுசு 3 வாங்க சொன்னேன். சைஞ்சா 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 அடி வாடி ஒண்டாங்க வரவண்டாங்க வரவா 3 வரே. தானே தன்னானே தனனே தானா தானே தன்னானே தானா. இது ஆட்டு தாண்டி. என்னடி உள்ள சட்டி மலடி அவுத்தி விட்டாடி. அப்படியே நீங்கள் அமுத்தாலும் ரிமோட்டு மாதிரி தான் தெரியும். கற்பூர வழி மாதிரி வச்சுக்கிட்டு. கஜா கஜா அப்பா சித்தப்பா அந்தாட்டம் கஜா கஜா காஜா காஜா. பிணைஞ்சு கடிச்சு குதறிட்டேன். பால் வாடை வருது. ஆ? பால் வாடை. அது இனிப்புல லேசா இனிப்பு போட்டாங்க போங்க. ஏய் என் அருகில் வா. போங்க போங்க. சும்மா வட்டி போங்க. வாத்தியார் முடந்தே பாப்பாரு செய்யற அப்புறம் நாங்க மோந்து மொத்தம் அவங்க பாசையில் மண்ணு விழுக முனந்து மயிரை பிடுங்கி மோந்து. இதான் சிவகங்கனுடைய சிலாங்கு பண்ணாதான் பிழைக்க முடியும். உன் ஏரியா பேச முனந்து வா. நீ வராதும் ஒன்றுதான் வந்ததும் ஒன்றுதான். உன்னை கட்டி பிடிக்கும் போது எனக்கு சிலேடு நாவு வந்தே வருது. அதுக்குதான் உறவே மாட்டிக்கோங்கன்னு சொல்றேன். எதிரி இல்லை பாத்தியா, வயதான எங்கள் பெரிய பொண்ணுக்கு உன்னோட இது தெரியலேன்னு எவ்வளோ கோபம். அவருக்கு அங்கேருந்து பார்க்கும் பொழுது பழைய விறகு வெட்டும் போது அடிப்பு நாவு கோபம். பழைய வப்பாடி ஆ வந்துருச்சு. அதுக்காக இதை மப்பாடியா பார்த்துறியா? ஏய் ஸ்டாப் இட் மிஸ்டர் 2 கூமுட்டை முண்டை. நீ வாடி. என்ன பண்ண போறீங்க? ஆதவத்துக்கு பார்த்தேன் பத்திரிக்கை அடிக்கிறேன். அவர் வேலுமுறையின் பேர் விட்டு போச்சு. நம்ம வேறையும் போட்டு விட்டுருங்க. உங்கள் பேர் வந்து பின்னாடி. நம்ம பேரு குட்டி குஞ்சான் போட்டுருங்க. குட்டி கொஞ்சம் மைச்செலவு அதிகமாகுங்க. நீங்கள் பெருங்கொண்ட ஆள், பெரிய குடும்பத்து ஆள். கண்ணே
ஐயா அந்த கடாயை மிளகுச்சல் கட்டுங்கய்யா. அந்த காய அடிக்கும் போது லேசாக விளையிக்கிருச்சு, அந்த புண்ணு ஆற்ற மாட்டேங்குது, அதே கணருது. உனக்கா உன் வீட்டில் நான் குக்கராக இருப்பேன், அந்த குக்கரில் நான் விசிலா இருப்பேன். விசிலுன்னு சவுண்டு கொடுப்பேன். காமெடி புலந்து ஓச்சு. நீங்கள் வாடாக்காதீங்க, அவன் எதுக்கு வரேன் பெரிய மதுரை முத்து காமெடி புலந்தளிடுவாங்க. ஏ நீ சும்மா ரெடி வழங்காம உண்டை. நான் விளங்காம முண்டைனா நீங்க விளங்கா போயிரலாம். மூட்டு பொம்பளை இருக்கு பொழுதனைக்கு போட்டு என்னை தடைக்கிட்டு இருந்தா என்னை காலி பையன் சொல்ல மாட்டாங்களா? தடவர தடவ நீ வந்திருக்க வேலை வெள்ளைக்கு வந்திருக்க. நீ சொன்னாலும் சொல்ல 6 மணி வரை நீ தான் எனக்கு புருஷன். அப்ப நாங்க கள்ள புருஷனா? ஒண்ணே கள்ள புருஷனா சொல்றதுக்கு நான் பாட்டான நல்லா செய்வேன்க்கா. ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. தம்பி முத நல்லா ஒண்ணுக்கு இருந்து பழகுங்க. நீ பொளந்துற போடாங்கட்டு. ஒண்ணுக்கு இருக்கும்போது அப்படியே சுத்தி ரிங்கா வருது. என்னையா? ஏன் நிலைமை இது? காசை வாங்க எவ்வளோ கேவலப்பட வேண்டியிருக்கு. உலகத்திலேயே 7 அதிசயம். நீ ஒரு சொல்லுவேன்ல, ஏன் அவசரப்படுற? சொல்லுவேன்னு சொல்றேன் என்ன? ஏய் மரியாதை இல்லாமல் பேசாதடா பாப்பா, சத்து சொல்லுவாங்க வாத்தியார். உலகத்துல எத்தனை அதிசயம் இருந்தாலும் நீ எனக்கு ஒரு அதிசய கூதி. நான் உங்களுக்கு ஒரு அதிசயம் வச்சிருக்கேன் தம்பி. அது அதிரசம் கிடையாது, அது தூண்டி முள்ளு லூசு. தூண்டியா? அது ஓட பம்பள பேசாம இருடா. அந்த வயலை சிரிக்கிறாங்க வஞ்சம் இல்லாத என் தம்பிகளுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். 5000 பாவம் பப்புல பார்த்தானடா. உங்க வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு 1/2 கிலோ வெட்டி எடுத்துட்டு அனுப்புறீங்களா? நீ எதுக்கு சிரிக்கிறாங்க? நல்லா செனக்கூதி மாதிரி இருந்தது. இவன் என்னைக்கு வந்து சேர்ந்தானே அன்பாளையத்தில் 7 சிப்பம் வாரத்துக்கு காலி ஆகுவான். திண்டு விட்டு தாலி குசுகி விட்டு அந்த கேட்டு வெல்டிங் வச்சது தெரிஞ்சு போச்சுடா. அதனாலதான் இப்படி இருக்கும் வயிறு. அப்புறம் எப்படி இருக்கும்? பாயமுறா. ஏய் அமைதியாரா. ஆமா, இவர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் சங்கர் டேரக்டரு. முண்டை மூளையை வளர்க்க சொன்னால் மதுரை வளர்த்துக்கு தெரியுது. பேசாமறா உன்னிமேனே. கப்ளிங் இல்லைப்பா, இது செவரொட்டி. கப்ளிங் வந்து அவன் ராமு கடையில் இருக்கு. எந்த பாடும் நான் நேராக வந்து உன் உதட்டில் முச்சுன்னு முத்தம் கொடுப்பேன். நான் உன் பொச்சிலே கொடுப்பேன். நாடகத்தை கருத்து விட்டாங்க, முடிஞ்சு சொல்லி முடிஞ்சு. இன்னும் இந்த பாயத்தில் நான் தலை காட்ட முடியாது, என்னை எரிச்சிட்டாங்களே. பொச்சுன்னு கொடுப்பான்ட்டேன், அதை இழுத்து விட்டது நீங்கள் தானே. உன் வீட்டில் நான் கட்லாக இருப்பேன். அந்த கட்டிலுக்கு மெத்தையா நான் இருப்பேன். நான் தீயை வச்சு எரிச்சிருவேன். எரிச்சாலும் பஞ்சா கிடப்பேன் நான். தம்பி அங்கிட்டு போக தம்பி, செருப்புட்டு அடிச்சே ஒரு மடுவுலையே தீ வச்சுட்டா மயிறு மேனே பஞ்சு எரிஞ்சு ஓம்பளை சொல்லி கொடுத்தானாக்க. மழை பெஞ்சா நனைஞ்சாண்டா போகும். மழை பெஞ்சா நினைத்தானே செய்யும். ஏன் பெரியப்பா கோவப்படுறிய? உனக்காக நான் பாலாக இருப்பேன். நான் அதில் பால் பீச்சுவேன். எத்தனை இளைஞர்களுக்கு எச்சி ஊறிச்சா? அப்படி பிதுக்கக்கூடாது லூசு, அது ஆயி பிதுக்கக்கூடாது. சருப்புன்னு வரும். ஆமா, உனக்கு வந்து போராமையா இருக்குமே அந்த தண்டின்ட்டு. எங்க காமிங்க? ஏ அது பம்பரை கட்டை, ஆயி தொடக்கூடாது. ஆயா இன்னைக்கு பலாமேடையை சாச்சி விட்டு போகிறோம். நான் தெருவில் தெரிய போகிறேன். உனக்காக நான் காலை இழுச்சுக்கிருவேன். நான் நின்றுக்கிட்டே டப்பு டப்புன்னு செஞ்சிருவேன். டப்பு டப்புன்னு செய்யக்கூடாது லூசு, சத்தம். நாளே அடிச்சேன் டப்பு டப்பு. நீ ஏன்டி முட்டை அடிச்சுக்கிட்டே இருக்க? அப்படியா? நான் உனக்காக பிள்ளை கொடுப்பேன். நான் அந்த பிள்ளையாவே இருப்பேன். அந்த பிள்ளைக்கு அப்பனா நான் தான் இருப்பேன். ரெண்டுமே நீங்க தானா? பிள்ளைக்கு அப்பனா வந்துட்டு உள்ள உட்காந்துக்குருவாரு. ரெண்டுமே. தஞ்சாவூர் மாவட்டம் 2ஆம் புள்ளிக்காட்டு ஸ்பார்டன்ஸ் ரேகுலா குரூப்ஸ் சந்தோஷ் ஐயப்பன் பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ரூபாய் 201 முடிச்சுட்டு போறது நல்லது. கலைஞனுக்கு வந்து சத்தம் இல்லாமல் இருந்தால் தான் அவனுடைய நகைச்சுவையை வெளிப்படும்.
4 பக்கமும் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா டம்மு டம்முன்னு அது வந்து சாமிக்கு தான் மெயின். தெய்வத்தை வணங்குறேன். இந்தா அது வைக்கக்கூடாதீங்க, கிணத்து வெடி தான் வைக்கணும். இது எது அறந்தாங்க அங்கிட்டலாம் வைப்பாங்க, கிணத்து வெடி தான். அது இங்கன்னு தான் வைப்பாங்க. வச்சா கட்டுறோம்டா இடி, அதுக்குள்ளே தான் விடி ஆடுவேன் அப்படிலாம். அது அறந்தாங்க தான். நம்ம ஏரியா என்ன சிவகங்கை மாவட்டம் வரவில்ல சப்புன்னு இருக்குல்ல, அங்கெல்லாம் கிணத்து வெடி இதுலாம் வைப்பாங்க. கவுடுக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க, ஓடிடுவாங்க. முதல்வருக்கு வந்துட்டு விடிய இருக்கவா பாதியிலே போவா? பாதியிலே போயிரு, பாதியை நான் பார்த்துக்கிறேன். பாதி அவர் தின்னுட்டு குசி விட்டு போயிடுவார். பாதி தானே உரிமை வாத்தியாருக்கு, ரெண்டாவதே மாணவனுக்கு. இப்போ நீ சொல்ல முடியாதுல்ல, உனக்காக நான் தொப்புலா இருப்பேன். அந்த தொப்புல குத்துற ஒட்ட குச்சியா நான் இருப்பேன். அது வந்து 2 கோடி ஆட்டுற கிரைண்டர் குழி தானே. தண்டி தொப்புளு சின்ன பையன் பிறந்தானே அவன்கிட்ட ஒழிச்சு வச்சுக்கலாம். அவன் அம்மா வரும் ஒழிச்சு வச்சுக்கிறேன். தொப்புளுக்குள்ள 3 பேர் போனாங்களே, அலருமே அதுக்குள்ள தான் இருக்கேன். அலருமே காசிமே கீசிமே எல்லா பேரும் உள்ளதே இருக்கேன். அப்புறமேலே எடுத்து வெளியே விடணும். ட்ரம்போ அமெரிக்கா அது ஒரு ட்ரம்ப் இருக்கார்ல, அவனுக்கு பிறந்தவன். அவர் வேறு ட்ரம்ப்பு, இவர் வேறு ஆய் சொல்லக்கூடாது. எச்சி ஊறுதா? உனக்காக நான் காரா இருப்பேன். அந்த காரை ஓட்டுறவன நான் இருப்பேன். அவ்வளோதான். சேரிங்க ஒடிஞ்சிரும். ஏன்னா வேணாம்டா வாடா. காதல் செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு கூட்டம்புறம் போக போது விட்ட நினைச்சு அக்கம்பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரபும் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே டீக்கடைய காணவில்லை. செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சு சிரிக்கிட்டும் பாடுதம்மா இந்த மனசு. கொட்டுகிற அருவியிலே ஒழிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. இந்த வர குறுக்க முடியும் தெரியுதா? நீங்க நிறுத்திட்டே அவ வாட்டு இரு டான்ஸ் அவங்க சொன்னாங்க. நான் பெரிய ஆள் ஐவின்னு இவங்க 3 பேரும் எங்கள் மசத்துக்கு ஜபம்ட்டாங்க. நாங்கள் ஒத்துக்கிறோம். அப்படி நாங்கள் 3 பேர் தோற்று உன்னுடைய குடும்பத்தை நீ வாழ வைத்து பசி இல்லாமல் இருந்தால் அது எங்கள் மூவருக்கும் பெருமை தாயே, வாழ்த்துக்கள். ஆனால் ஒரு சின்ன உதவி செய்யணும். என்னங்க? இதிலே தெரிந்துவிடும் யார் தோத்தார்கள் யார் ஜெயித்தார்கள் என்று. பப்புளை தூக்கு பார்க்கலாம், கை தட்டலாம். ஏய் உரமுடா தூக்கு சொன்னாங்க. என்னடி தூக்கு சொன்னா மடுவ பிடிக்கும். ஓ ஞானஞ்சுன மத்திட்ட. என்ன பால் குடிக்கலாம்னு பாக்குறியா? ஏய் ஆயி ஒரு பால் வாச்சாரே, ஏன் மடுவல பால் குடிக்கிறா? யாரு? ஏய் என்ன? நீ தூக்குடா. கவட்டுக்குள்ள கொடுத்து தூக்குடா. முட்டி தூக்குடா உள்ள. காலை தலைய விடுறா. ஏய் அப்படியே திரும்பிக்க. திரும்பி ஒரு வாவோடு ஓட்டு விடுறா. ராமா கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே. இந்த 2 நாள் நினைச்சு தலையை இப்படி வச்சுட்டேன். திரும்பி சொன்னேன் பாரு. அப்பா தம்பி இதுதான் ஆயி லூசு. ஆயிட்டா செய்யக்கூடாது, வீட்டுக்கு போங்கடா. என் தம்பி ஒரு 3 நாளைக்கு நினச்சிருப்பாங்க. தலையை விட்டேன் திரும்பி. அண்ணே உனக்கு பப்புளு செய்யக்கூடாது, அது கிசுமுசு. கலை இது எதையும் தாங்க முடியாத பாடி. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகள் பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீரதில்லை. அன்னமே என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன இருந்தாலும் சமைக்கிறதுக்கு கோல்டு வேணாராம்.
அரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சு கிட்ட பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரவும் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே நேரமும் கடக்குதும் உள்ளே. சோழர்ல போறவங்க பார்த்து போகணும், பக்கத்தூர்ல வந்தவங்க மெதுவா போகணும்.